ஹலோ எவ்ரிஒன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது காஸ்ட் சென்டர் டீடைல்ஸோட சேர்த்து நம்ம ஒரு சேல்ஸ் பில்ஸை நம்ம வந்து எப்படி நம்ம எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி டீடைலா நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்கிரீன் வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது டேலியிலேயே ப்ரீசெட் பண்ணி வச்ச ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ என்னென்ன டைட்டில் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி வந்து நீங்க இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிறத நீங்க அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ லாஸ்டா வந்து நீங்க காஸ்ட் சென்டர் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காஸ்ட் சென்டர் அலோகேஷன் ஃபார் காஸ்ட் சென்டர், தென் காஸ்ட் சென்டர் அலோகேஷன் ஃபார் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து லாஸ்டா நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு காஸ்ட் சென்டர் டீடைல்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப காஸ்ட் சென்டர்ஸ் நீங்க வந்து இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு தேவையான காஸ்ட் சென்டர்ஸ், அதாவது எக்ஸல் சீட்ல இருக்கக்கூடிய இந்த காஸ்ட் சென்டர்ஸ் எல்லாமே டேலில ஆல்ரெடி கிரியேட் ஆகியிருக்கணும். ஸோ அப்படி கிரியேட் ஆகி இருந்தால் மட்டும்தான் உங்களால ஈஸியா வந்து இம்போர்ட் பண்ண முடியும். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதிகமான டெம்ப்ளேட்ஸ் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அந்த டெம்ப்ளேட்ஸ்ல எல்லாமே வந்து சேல்ஸ்ல எந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ் நீங்க மெயின்டெயின் பண்ணணும், என்னென்ன டைட்டில்ஸ் நீங்க மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஷீட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து இந்த ஷீட்டை உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நான் வந்து ஷேர் பண்றேன். இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த இந்த சாப்டர்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து இந்த செஷன்ல வந்து நம்ம வந்து பார்க்க போற காஸ்ட் சென்டர் காஸ்ட் சென்டர்ஸ் நம்ம பேஸ் பண்ணி இன்க்ளூட், அதாவது இம்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் டேலில எப்படி நம்ம வந்து செட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ டேலில இது ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுக்காக டைரக்டாவே நம்ம வந்து இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப இம்போர்ட்ல நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எடுங்க. ஏன்னா நம்ம சேல்ஸ் பில்ஸ் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம். அதனால வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு ஃபைலுடைய ஃபார்மேட் எக்ஸல் அப்படின்னு இருக்கணும். எந்த லொகேஷன்ல நீங்க இந்த பர்ட்டிகுலர் ஷீட்டை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி ஈஸியா எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் அதுக்கான பாத்தை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது மூலமாகவும் இந்த ஸ்பெசிஃபை பாத் யூஸ் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணியும் நீங்க ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எஃப் டிரைவ்ல சேல்ஸ் பில்ஸ்ல நான் வந்து காஸ்ட் சென்டர்ஸோட சேர்த்து இந்த ஷீட் வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பர்ட்டிகுலர் ஷீட்டை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது எக்ஸல் ஃபைல் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஃபைலோடைய நேம் வந்து நம்மளுக்கு, அதாவது ஷீட்டோட நேம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அக்கவுண்டிங் மாஸ்டர் அப்படிங்கிறது இது வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான். ஒருவேளை வந்து யூசர் டிஃபைன் டெம்ப்ளேட்டா இருந்தா நம்ம மேப்பிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ மேப்பிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான செஷன்ஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பில் இம்போர்ட் செஷன்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் இல்லாம ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது இருக்கு, அதாவது யூசர் டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மேப்பிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்க வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ மேப் பண்ணது எல்லாமே கீழே லிஸ்ட்ல வந்துடும். அதை பேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இது டிஃபால்ட்ங்கிறதுனால டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி அப்படிங்கிறதுக்காக, அதாவது எத்தனை பர்ச்சேஸ் பில்ஸ், அதாவது எத்தனை சேல் பில் நான் வந்து இம்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி அப்படிங்கிறது எஸ் கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு 4 வவுச்சர்ஸ் வந்து, அதாவது 4 சேல்ஸ் பில்ஸ் வந்து எனக்கு இம்போர்ட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து எனக்கு 4 கவுண்ட் வந்து எனக்கு தெரியுது. இது ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து டைரக்டா இம்போர்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்கலாம். இம்போர்ட் பண்ணும்போது ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சு அல்லது ஒரு சில மாஸ்டர்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு எரர் லாக் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அத பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாஸ்டர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி டைரக்ட்டா இம்போர்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். எரர் எதுவுமே இல்ல அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துரும். இத பேஸ் பண்ணி நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. இப்ப நீங்க டிஸ்ப்ளே, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட், காஸ்ட் சென்டர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து, காஸ்ட் சென்டர் சம்மரி எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸல் சீட்ல இருந்த அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இம்போர்ட் ஆயிருச்சா அப்படிங்கிறத ஈஸியா வந்து நீங்க செக் பண்ணலாம். ஸோ எந்தெந்த வவுச்சர்ஸ் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணி பார்க்கறது மூலமாகவும், நீங்க டைரக்ட்டா வந்து என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த காஸ்ட் சென்டர்ல அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்காக அபிஷேக் அப்படிங்கிறவங்களுக்கு நான் 2 அ கா வவுச்சர்ஸ் வந்து நான் வந்து மேப் பண்ணியிருக்கேன். அதாவது அலோகேட் பண்ணியிருக்கேன் காஸ்ட் சென்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ₹500 அடுத்து வந்து ஒரு ₹5000 வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். இத நீங்க செக் பண்ணி பார்க்கிறதுக்காக நீங்க வந்து ஷீட் ஓப்பன் பண்ணுங்க. இதுல நீங்க வந்து இப்ப அபிஷேக் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ₹500 அப்படிங்கிறது அலோகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி அபிஷேக் அப்படிங்கிறதுல வந்து அகைன் ₹5000 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு அலோகேட் ஆயிருக்கு. சோ இத பேஸ் பண்ணி நீங்க வந்து வெரிஃபை அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்க முடியும்.
ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் சென்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி சேல்ஸ் வவுச்சர்ஸை நீங்க வந்து எப்படி எக்ஸல் இருக்கக்கூடிய டேட்டா இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.